உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா யோசிக்கிற? 4 பொண்ணுமே பேரழகிங்க. நல்ல வசதியான வீட்டு பொண்ணுங்க தான். எல்லா விதத்திலையுமே நம்ம விக்ரம்க்கு சரியா பொருத்தமா இருப்பாங்க. நீ ஒரு தடவை பாரேன், அப்புறம் உனக்கே தெரியும். ஏங்க, இப்ப கொஞ்சம் நான் வேற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மைண்ட் செட்டோட பார்த்தா நல்லா இருக்காது. நீங்க போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி நந்தினி, சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு வந்து பாரு. இந்த விஷயத்துல நம்ம லேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பவும் விக்ரம் மனசு மாறிட்டான்னா அப்புறம் நாம மறுபடியும் அவனை சம்மதிக்க வைக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக தான் சொல்றேன். சீக்கிரம் வா. இவர் என்னக்கா பொசுக்குன்னு களத்துல இறங்கிட்டாரு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நாம பொண்ணு பாக்குறத எப்படி டிலே பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தா இவர் என்னடானா 4 பொண்ணு செலக்ட் பண்ணிட்டேன்னு வராரு. நீ ஆரம்பத்துல சொன்னதுதான்க்கா. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்னங்க, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. கீழே விக்ரம், விஜய், மகா, ஐஸ்வர்யா எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க? எனக்கு தெரியல. உன்னதான் பார்க்க வந்திருப்பாங்க போல. வா. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரி, நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஓகே. டேய் பாத்துக்கடா. சரி. சரி, வாங்க 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 வாங்க. பா அம்மா வர்றாங்களா? சொல்லிட்டேன்டா, இதோ வராங்க. என்னக்கா இது, மொத்த பேர் ஒட்டுக்கா வந்திருக்காங்க. என்ன குண்டை போட போறாங்கன்னு தெரியலையே. அம்மா வந்துட்டீங்களா? நானே உங்களை கூப்பிட மேலே வரலான்னு தான் இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. இது யாரு, புதுசா ஒருத்தி வந்திருக்கா? ஆமா, இவங்க யார் விக்ரம்? புதுசா இருக்காங்க. ஒரு நிமிஷம்ப்பா, ஒரே நிமிஷம். ஆமா, இதான் அனு. நான் கேரளாவுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் போகும்போது தான் இவளை மீட் பண்ணேன். ஆக்சுவலாக அப்பையிலேருந்தே நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அனு, இவங்க தான் என்னோட அம்மா. நமஸ்காரம். இது அப்பா. நமஸ்காரம். வணக்கம்மா. அது என்னோட மாமா. நமஸ்காரம். என்ன மாப்பிள, பாப்பா நமஸ்காரம்னு சொல்லுது, தமிழே காணாம. அதானே சொன்னேன், கேரளாவுக்கு மீட்டிங் போகும்போது தான் மீட் பண்ணேன் இவளை. ஓ, மலையாள குட்டியா? வெறு வெறு. ஆமா மாமா. ஆக்சுவலா அனு எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் அவகிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுங்க மேல இருக்கிற வெறுப்பே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது. மாப்பிள்ளைய மாத்துனது இவதானா? என்னை பத்தி முழுசா இவ புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அவளால மட்டும்தான் முடியும். பெரிய மாப்பிள்ள, இப்ப என்னையா சொல்ல வர்ற? எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம சொல்லிடு. மாமா, ஆக்சுவலா நீங்க எல்லாருமே சேர்ந்து நேற்று எனக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகவும் அதே சமயம் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்துச்சு. என்னால் யாரோ ஒரு பொண்ணை திடீர்னுலாம் பார்த்து பேசி கல்யாணம்லாம் பண்ணால் சந்தோஷமாக வாழ முடியாது மாமா. ஓ, அதனால தான் என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு பிடிச்ச இந்த அணுவையே ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். மாப்பிள்ள கவுந்துட்டான். அதான் அனுப்பிட்டையும் இதை பற்றி பேசி நம்ம வீட்டுக்கு வர வச்சேன். ஏன்பா, இது வெறும் யோசனையோட இருக்கா இல்ல முடிவே எடுத்துட்டியா? மா, எனக்கு ஆக்சுவலாக வேறு யாரை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. நல்லா பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ண முடியுன்ற எந்த கான்ஃபிடென்ஸும் எனக்கு இல்லைம்மா. அதனால தான் அனுவை நான் சூஸ் பண்ணேன்.
ஓ ம் ஆக நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு பொண்ணு அக்காட்டையும் எங்க கிட்டையும் காட்டுறதுக்காக வர சொல்லியிருக்க அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி மாமா, அப்படியே தான். அவ்வளவுதான், சிம்பிள். அம்மா, நீங்க கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் அவனும் இங்கே தான் தங்க போறான். அனு, ஆ ஹாய். என்ன விக்ரம், ஆ? இந்த பக்கம்? இல்ல, சும்மா கேஷுவலா தான் வந்தேன். உனக்கு இது புது இடமாச்சே, நீ கம்ஃபர்டபுளா இருக்கியா என்ன ஏதுன்னு சும்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆர் யூ ஓகே? ம் ஓகே தான். ஓகே. தென் ஆ. அப்புறம் அப்புறம் எந்த அப்புறம்? இல்ல, நீங்க இங்க நீ ஆக்சுவலா முழு சம்மதம் தானே உனக்கு? நான் கேட்டேங்கிறதுக்காகலாம் ஒத்துக்கலையே. விக்ரம், ஓ மேலே எனக்கும் இஷ்டம் உண்டு. சரி. அதனால தான் நீ சோதிச்சப்போ நான் சரின்னு பறஞ்சது. ஓகே, சரி, ஃபைன், தேங்க்யூ. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது கம்பல் பண்ணி தான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் ஓகே, இப்போ அது இல்லை, நான் ஃபைன். சாப்பிட்டல? ஆ ஆ. சாப்பிட்டாச்சு. சரி, ரெஸ்ட் எடு, காலையில் பார்க்கலாம். ஓகே, குட் நைட். பாய். அப்போ அப்படின்னா ஏதோ சத்தம் கேட்டுச்சுல? நம்மளே தும்பி மாட்டிக்கிட்டமே. கேட்கல, எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்ல, அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, மாப்பிள்ளை காதில் விழுந்துருச்சு. சே, அவன் கையில் மாட்டினா அவ்வளோதான், எஸ்கேப் ஆயிடும். இங்க இருந்து தான் கேட்டுச்சு. என்ன சத்தம்? ஏய் யாரு? ஏய் யாரு? ஐயோ, பார்த்துட்டா வேணாம தெரியலையே. அவன் கையில மாட்டாம எஸ்கேப் ஆயிடணும். டேய் நில்றா. அனு, ஏதோ திருட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ உள்ளே இருந்துக்க, வெளியில வராத, நான் பாத்துக்கிறேன். டேய் நில்றா, நில்லு. டேய் நில்லு. ஏய் ஓடாத, இருறாங்கறல. டேய் நில்லுடா. ஐயோ, மாப்பிள்ளையோட வேகத்தை பார்த்தா நம்ம சட்னியாக்கா போட மாட்டாமல இருக்க. ஏய் நிக்கிறியா இல்லையா? இங்க பாரு, நானா பிடிச்சேன்னு வச்சுக்க, சாபடிச்சிருவோம் உன்னை. டேய் டேய் நில்றா. டேய் டேய் எங்க? டேய் டேய் bro, மரியாதையா வெளியில வா. என்னாச்சு ப்ரோ? டேய், நம்ம வீட்டுக்குள்ள திருடன் ஒருத்தன் வந்துட்டான்டா. எது திருடனா? நம்ம வீட்லயா? டேய் யாரா அது? டேய் எங்கடா இருக்க? டேய் எங்க இருக்க? இங்க பாரு, நீ ஏன் வெளிய வந்திருந்தீனா தப்பிச்ச. நாங்களா கண்டுபிடிச்சோம், அவனை உன்னை தீத்து கட்டிடுவோம். வெளிய வா, வெளிய வாடா. டேய் விஜய், அவன் இங்க எங்கேயோ தான்டா இருக்கா. ஐயோ, ஒருத்தருக்கு 2 பேர் விட்டாங்களே, எப்படியே எஸ்கேப் ஆயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.